கால் வலிக்குதுங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு பீச்சுக்கு போகிறதா சொல்லியிருந்தேன்ல, அது என்ன பீச்னா சீதாபலம் வியூ பாயிண்ட், மவுண்டன் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்குது. இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. நேரில் பார்க்கும்போது இன்னும் வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். செம்மையாக காற்றடிக்குது அந்த பீச்சில், போயிட்டு பார்ப்போம். ஸோ ரெஸ்ட் எடுத்தாச்சு, அப்படியே வாங்க போகலாம். இந்த பீச்சுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் கார்காரங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா இவன் கொடியை வச்சுக்கிட்டு போயிட்டுருக்கானே. நிறைய பேர் வந்து ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் வாட்டர் கேனு, நிறைய பேர் அதுவும் அந்த ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. ஸோ மச் பிரதர். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் வரைக்கும் ஹெல்ப் பண்ணார். இப்போ நேராக ஸ்ட்ரைட்டாக போனால் தான் பீச் வரும். அப்படியே நம்ம ரைட் எடுத்து போனால் அந்த பீச் இருக்குது. ஓகே பிரதர், தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலாக வந்து இதுக்கப்புறம் ஹோட்டல் கிடையாதுங்க. ஹோட்டல் இருக்குமா, ஆனால் வந்து என்ன சொல்கிறது, நான் சாப்பிட முடியாது. ஏன்னா லிஃப்ட்டு கேட்டால் நேராக வந்து அந்த பீச்சுக்கு போயிடுவேன். ஈவினிங் தான் போய் சேருவேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ மணி கரெக்டாக வந்து 1 ஆகுது. அதான் சாப்பிட்றலான் இருக்கேன். ஏன்னா சோமாசம் இது சின்னது மட்டும் தான் நான் சாப்பிட்டேன். அதனால் பசிக்கு திரும்ப சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டுட்டு போகிற வழியில் ஏதாவது பெட்ரோல் பங்க் இருந்துச்சுன்னா பாத்ரூம் போகணுன்னா போயிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து அந்த பீச்சுக்கு போயிடலாம். மீல்ஸ் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நிறைய இடத்துல வந்து இந்த சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் பிரியாணி அந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டு வரேன். ஸோ ஆந்திர பிரதேஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீல் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு தான். இதுக்கப்புறம் தமிழ்நாடு போனோம்னா நிறைய சாப்பிட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஆந்திர பிரதேசில் மீல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது எல்லாமே வச்சுட்டாங்கங்க. தண்ணியும் நம்ம ஊற்றிக்காச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. இன்னொரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா யாருன்ட்டு. அதாவது தெலுங்கில் வந்து இவர் காமெடி ஆக்டர், தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. வடிவேல் பண்ணுற மாதிரி இவரும் பண்ணுவார், விவேக் பண்ணுற மாதிரி பண்ணுவார். நல்லாயிருக்கும். கில்லி படத்தில் கூட பார்த்துருப்பீங்க அவர் தான். சரி, ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓகேங்க. சாப்பிட்டாச்சு, ரெஸ்ட் எடுத்தாச்சு, கிளம்பியாச்சு. வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். பிரதர் ஆக்சுவலி ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். பிரதர் வந்து 2 பிரதர்ஸ் வந்து அங்கேருந்து இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர்லேருந்து வரிசை லிஃப்ட்டு கொடுத்தாங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். ஆக்சுவலாக இப்போ வந்திருக்கிற பிளேஸ் தான் வந்து அந்த இங்கே பார்க்குறீங்களா, தான் வந்து நினைக்கிறேன். இந்த வழியாக தான் போக சொல்கிறாங்க. இந்த வழியாக நேராக போயிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். யாருமே இல்லைங்க. இப்போ ஒரு விட்டு போயிட்டான்னா யாருமே இல்லை, அவ்வளோதான். நான் மட்டும் தான் போகணும். இந்த வழியாக போகணும். இந்த வழியாக போயிட்டு நேராக அந்த ஒரு சின்ன வழி தெரியுது பாருங்கள், அந்த வழியாக அப்படி போக சொல்கிறாங்க. அப்படி போயிட்டு அப்படி போகணும். அங்கே தான் வந்து கேவ் இருக்குது. போயிருக்கேன் நிறைய இடத்துல, இந்த மாதிரி வந்து யாருமே இல்லாத இடத்துக்குலாம் போயிருக்கேன். பட் வந்து ரொம்ப நாள் வந்து நிறைய பேர் கூட பழகி, நிறைய பேர் கூட வந்து சேர்ந்து, இப்போ நான் மட்டும் போக மாட்டேன், இன்னொருத்தர் வந்து யாராச்சும் இந்த இந்தியா விலாகில் வருவாங்க. தமிழ்நாடு அதுக்கப்புறம் வந்து கேரளா விலாகில் தான் தனியாக போயிருக்கேன். அது கொஞ்சம் பயம் அறியாத வயசு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான், ஆனால் அப்போ பயம் இல்லை, இப்போ எனக்கு பயமாக இருக்குது லைட்டாக. ஏன்னா வந்து என்கிட்ட திங்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பேக் பேக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டென்ட் இருக்குது, இதில் பவர் பேங்க் இருக்குது, நிறைய விஷயம் இருக்கனால லைட்டாக பயமாக இருக்குது. வாங்க போகலாம். இந்த வழியாக தான் போக சொன்னாங்க. நேராக போயிட்டு அந்த வழியாக போவோம். பீச்சு மண் இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அப்பா, இறக்கி வச்சாச்சுங்க. காற்று எப்படி அடிக்குது பாருங்கள். இப்போ இந்த வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். போயிட்டு அப்படியே போவோம், சரிங்களா. ஹெவியான பேக்குங்க, சரியான ஹெவியாக இருக்கா. அதனால் வந்து பேசவும் முடியல, தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுற்றி பாருங்கள், யாருமே இல்லைங்க. ஏதோ மேன் வர்சஸ் ஒயில்டில் போகல பேர் கேர்ள்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏதோ டிராக்டரை ஏதோ அள்ளிகிட்டு இருக்கு. பைக் போகுது, பரவாயில்லையே. இந்த வழி தான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். அவர்கிட்ட லிஃப்ட்டு கேட்டிருக்கலாம். வீடியோ எடுக்கிற ஞாபகத்தில் லிஃப்ட்டு கேட்க மாறேன்ட்டு. சவுண்டு பார்த்தீங்களா, பனைமரம். இந்த மரம் மட்டும்
பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குல்ல. வேறு மட்டும் தனியாக தெரியுது, வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குது மரம். சரி வாங்க போகலாம். இது பார்த்தீங்களா, சப்பாத்தி கல்லிங்க. ராஜஸ்தானில் இருக்கும்ல, அங்கே பாருங்க பாம்பு புத்து இருக்குது, சப்பாத்தி கல்லியும் இருக்குது. வழி போகுது, இங்கே ஒரு வழி போகுது, அதே மாதிரி இங்கே ஒரு வழி போகுது. எந்த வழின்னு தெரியலையே. இருங்க ஒரு நிமிஷம் மேப் பார்த்துட்டு வரேன். இந்த வழி இல்லைன்னு நினைக்கிறேங்க. இந்த வழி தான், இந்த வழி தான் போகணும். இந்த பீச்சில் நடக்கிறது தான் பெரிய அம்சம். பீச் சைடு மண் ஏதோ குடிசை மாதிரி இருக்கு. இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். உட்காந்துருக்காங்க 2-3 பேர். பீச் பீச் இது இப்படியும் போக சொல்கிறாரு, அப்படியும் போக சொல்கிறாரு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே போவோம், அப்புறம் இல்லைன்னா அந்த பக்கம் போவோம். சரிங்களா, வாங்க. தேங்க்யூ. சரி तमिलनाडु तमिलनाडु ऑल इंडिया यात्रा ऑल इंडिया नाइस टू मीट नेटिव प्लेस तमिलनाडु कन्याकुमारी टू कन्याकुमारी ऑल इंडिया ट्रैवलिंग ओके ओके थैंक यू नाइस வாங்க இந்த பக்கம் தான்றாரு போய் பார்ப்போம் பூவாக இருக்குது இந்த இதில் இலையில் சூரியன் கரெக்டாக இந்த சைடாக இருக்கனால வீடியோ கரெக்டாக எடுக்க முடியல ஷைனிங் அடிச்சுக்கிட்டே இருக்குது இதிலேருந்து பாருங்களேன் இது முந்திரி பருப்பு மாதிரி ஏதோ இருக்குங்க முந்திரி தானா கமெண்ட்டில் சொல்லுங்கள் முந்திரியா இல்லை என்ன இது ஏதோ வளருது ஆனால் முந்திரி மாதிரி தெரியுது அது கேஷ்யூஸ் தானா இல்லை வேறு ஏதாவதா தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னங்க போக போக நிறைய வழி பிரியுது பாம்பு நிறையா இருக்கும் சுற்றிருச்சுன்னா தமிழ்நாடு வராமல் ஆந்திராலே ஐயோ எப்படி போகிறதுன்னு தெரியல இங்கே ரோடு கூட இல்லை இந்த பக்கம் தான் போகணுன்னு நினைக்கிறேன் சரி வாங்க வேறு என்ன பண்ணுறது இப்படி தான் போகணும் என்னங்க ஓட்டையெல்லாம் விழுந்துருக்கு நம்ம போகிற சைடும் பொத்துன்னு உள்ளே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது இவ்வளோ தூரம் போகிறது பெரிய விஷயம் கிடையாது போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகணும் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் போயிட்டு திரும்ப கடன் ரிட்டர்ன் ஆகணும் அதுதான் பெரிய விஷயம் மனித கால்நடை தடம் தெரியுது அதை ட்ராக் பண்ணி தான் போயிட்டுருக்கேன் ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கேன் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு குத்திருங்க சரியாக குத்தும் முள் தாடி தெரியுதா அந்த பக்கம் தெரியுது பாருங்கள் கப்பல் எல்லாமே இருக்குது பாருங்கள் புதுரா வழி இந்த பக்கம் ஒரு வழி போகுது பாருங்கள் உள்ளே ஒரு வழி போகுது சேம் இந்த பக்கம் ஒரு வழி போகுது பாருங்கள் இங்கே தாங்க அடா பாவிகளா எவ்வளோ சுத்தல வர்றாங்கப்பா 2 மரம் கலந்து இருக்கு பாருங்க இது அழகாக இருக்குது தனியாக ஒரு மரம் சின்ன மரம் அப்பா வந்தாச்சுங்க அப்பா
அந்த பக்கம் போகணும். எப்படி போகிறதுன்னு தெரில. இப்படி தான் போகணுமா இல்லை இப்படி இறங்கி போயிடலாமா? இறங்கி போயிடுமா? அந்த பக்கம் தான் போகணும். இறங்கி அந்த பக்கம் போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு சேம் இப்படியே போயிடுவோம். சரிங்களா? எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். குளிக்கிறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. கப்பல்லாம் இருக்குது. வாங்க போகலாம். வேறு லெவலில் இருக்குது. நடக்கிறதுக்கு சரியான சுகமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பசங்க 2 பேரும் வந்து இங்கே தான் இருக்காங்க போல். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் உங்கள் சேனல் அப்படின்றாங்க. சேம் வந்து இந்த பக்கம் போகலாமா அப்படின்னு கேட்டேன். வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து என்னங்க இவ்வளோ குப்பை போட்டு வச்சுருக்காங்க. 3 கேவ் இருக்கான். இந்த பக்கம் ஒரு கேவ் இருக்கான், இந்த பக்கம் ஒரு கேவ் இருக்கான், அந்த பக்கம் ஒரு கேவ் இருக்கான். நம்ம இந்த பக்கம் மட்டும் போய் பார்த்துட்டு ஜஸ்ட் அங்கேருந்தே ஒரு வியூ காமிச்சிடுறேன். அப்புறம் ரிட்டர்ன் ஆகிடலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து டக்குன்னு சன்செட் லேட்டாக தான் ஆகும். ஆனால் நம்ம போக வேண்டியதுக்கு டைம் ஆயிரும். ஸோ அதனால் இப்போ மணி கரெக்டாக வந்து 4 போகுது. எப்படியும் ஒரு 5-5:30க்குள்ளே ரிட்டர்ன் ஆயிடணும். வெயிட்டை வச்சுக்கிட்டு ஏறுறன்றது சாதாரண விஷயமா? யா வெரி குட். வந்தாச்சுங்க. காற்று அப்பா இப்படி அடிக்குது. இந்த பக்கம் ஒரு கேவ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. யா ஃபர்ஸ்ட் தனித்தனியாக வந்து இது இருக்குது பாருங்கள். அந்த சைடு வரைக்கும் போகலாம், ஆனால் தண்ணி இழுத்துட்டு போயிடும். அதுதான் பெரிய பிரச்சனை. ஜஸ்ட் உங்களுக்கு முன்னாடி வரைக்கும் போயிட்டு காமிச்சிட்டு எப்படி இருக்குது பாருங்கள். தெரியுதா? மொபைல் கேமரா எடுக்கிறனால கொஞ்சம் உங்களுக்கு ஆக்வர்டாக இருக்கலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்டெபிலிட்டி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஓகே, இது பார்த்தாச்சு. டக்கு டக்குன்னு அப்படியே மேலே உள்ளதான் போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆயிடுவோம். சரிங்களா? சரியான வெயிட்டாக இருக்கு. காற்று எப்படி அடிக்குது பாருங்க. சரியான வெயிட்டாக இருக்கு. ஆக்சுவலாக நான் நிற்கிறது கேவுங்க. தடிக்கி உள்ளது பாருங்க. மோட்டர்னே. ஓ, இந்த காற்றை வச்சு தான் படகு போயிட்டு இருக்கான். ஓ ஓகே 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 ஓகே. ஐ நோ அண்டர்ஸ்டாண்ட். பாருங்க, ஃபுல்லாக காமிக்கிறேன். இங்கிருந்து வியூ பாருங்க. காத்தடிக்கிறனால ஃபோன் பறந்துடும். ஓகே பிரதர், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ முன்னாடி போகிறாங்க பார்த்தீங்களா? நம்மெல்லாம் போனால் வெயிட் வச்சுருக்கேங்க. டக்குன்னு நேராக கீழே விழுக வேண்டிதான். ரொம்ப பயமாக இருக்குங்க. தண்ணிக்கு விழுந்தால் நேராக விழுக வேண்டியதான். கீழே இறங்கிடுறேன். இறங்கிட்டு ரிட்டர்ன் போயிடுறேன். எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. லைட்டாக காலை கழுவலான்னு வந்தேன். உள்ள நண்டு ஒன்று இருக்குது. 2-3 இருந்துச்சு. டக்குன்னு ஓடிடுச்சு.
ஆச்சுங்க இந்த இடத்த விட்டு. உங்களுக்கு முன்னாடி மட்டும் தான் போகணும். வாங்க போகலாம். ஊசியாக இருக்கு. அப்பா சரியான சார். வாங்க வாங்க போகலாம். டைம் ஆயிடுச்சு, இருட்ட போகுது. வந்தாச்சு. அப்பா ஒரு வழியாக வந்தாச்சுங்க. சேம் இதே பிளேஸில் தான் உட்காந்துருந்தோம். வந்தாச்சு. அப்பா சன்செட்டுக்கு முன்னாடி வந்துட்டோம். நேராக மெயின் ரோடுக்கு போயிட்டு அதான் பெட்ரோல் பம்ப் பார்த்துட்டு ஸ்டே பண்ண வேண்டியதான். பெட்ரோல் பம்ப் போயிட்டு தூங்க வேண்டியதான். சரியான டயர்டுங்க, முடியலை. அண்ட் ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது 2 பிரதர்ஸ் பார்த்துட்டு எனக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. நேராக இந்தியன் ஆயில் வந்தாச்சு. நேராக போயிட்டு பெர்மிஷன் கேட்டு ஸ்டே பண்ண வேண்டியதான். ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டர்ன் பேக் போயிட்டு லெஃப்ட் சைடில் போகணும். லெஃப்ட் சைடு போயிட்டு திரும்ப வந்து அந்த சைடு போனோம்னா இன்னொரு பீச் வருது. நான் அதை நாளைக்கு காட்டுறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பெட்ரோல் பம்ப் வந்தாச்சு. பெர்மிஷன் கேட்டுருக்கேன். சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கேன். போய் தூங்க அப்படிதான். சரிங்களா? நாளைக்கு பேசுகிறேன். நாளைக்கு வந்து 345வது நாள். ஓகே, குட் மார்னிங். 345வது நாள். கரெக்டாக வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் காய போட்டிருக்கேன். ஒரு பெட்ரோல் பங்கில் தங்கியிருந்தேன். நேற்று டென்ட் போட்டிருந்தேன். சேம் அதே தான் எல்லாமே. குளிச்சு ரெடி ஆகிடுச்சு. ட்ரெஸ்ஸு காஞ்ச உடனே மடிச்சு உள்ளே வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தான். ஓகே, கிளம்பியாச்சு. வாங்க போயிட்டே இருக்கேன். பூரி சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. இப்போ தான் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறேன். ஃபுல்லாக விறகுக்காக வந்து குச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. உள்ளே வந்து எருமை மாடாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து எலமஞ்சிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். அங்கேருந்து ஒரு பீச்சுக்கு போகணும். ஃபஸ்ட்டு அந்த எலமஞ்சிலின்ற அந்த கிராமத்துக்கு ஃபஸ்ட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தான். இங்கே நெட்ஒர்க் சரியாக கிடைக்கல. எடிட் பண்ண ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் ஆக முடியுது. என்னன்னு தெரியல. ஃபுல்லாக மலை கிராமமாக இருக்குது. அதில் உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக மலை கிராமமாக இருக்குது. இங்கே ஒரு இளநீ கடையில் வந்தேன், உட்காந்துருக்கேன், ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இனிமேல் போகணும். இனிமேல் இந்த வழியாக போகணும். நேராக போனால் அந்த எலமஞ்சிலி கிராமம் வந்துடும். எப்பயும் போல் நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். 2 பிரதர்ஸ், தமிழ்காரர் இவர் சென்னையில் இருக்கார். இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா? சென்னையில் தான் இருக்கு. ஆந்திர பிரதேசில் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னடா தமிழ் ஆளுங்களே பார்க்க முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்பாடா பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஃபீல் நல்லா இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் கடல் வழியாக தான் ஆல்மோஸ்ட் 345 நாளா 345 எவ்வளோ ஃபேமஸ் இருக்கு உங்களுக்கு? 1.4K. 345 நாள் பண்ணி 1.4K இல்லை, ஆரம்பத்தில் நிறைய பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. கிட்டத்தட்ட இப்போ யூடியூப்பில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஓகே, எப்படின்னா 1 வருஷம் 1.5 வருஷம் தான் ஆயிருக்கு. ஓகே. ஆனால் இனிமேல் தான் நிறைய பேர் கவனிக்க ஆரம்பிச்சு. சரிங்க. அதனால் வந்து உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு தமிழ்நாடுக்கு போகிறேன். தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி நீங்கள் பொருளாக சர்வீஸ் பண்ணிட்டு இல்லை சமாளிச்சிட்டேன். எப்படியோ ஒரு 26 ஸ்டேட் முடிச்சிட்டேன். 2 கண்ட்ரி, நேபாளான்னு பூட்டான். நேபாளம் பூட்டான் முடிச்சிட்டா? வித் ஃப்ரெண்டோட, என் ஃப்ரெண்டும் வந்திருந்தான். மதுரையில் இருக்கிற ஃப்ரெண்டு பூட்டானுக்கு வந்திருந்தான். அங்கே அவனோட சேர்த்து 2 வாட்டி, பூட்டானுக்கு 2 வாட்டி. ஓகே சார், தேங்க்யூ. நைஸ் மீட் யூ. பார்ப்போம், நல்லா பண்ணுங்க. நம்ம என்ன வெயில் உருகி ஊற்றுது. வேர்வை. சூப்பரு. குளிப்போமா? நீங்கள் குளிச்சிட்டீங்க. இப்போ தான் குளிச்சு முடிச்சுட்டு கிளம்புறேன் பெட்ரோல் பங்க்லேருந்து. எல்லாமே லேட்டாக நடக்குது சார். சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணிட்டோம். சரி வாங்க போகலாம். இந்த கிராமத்துக்கு வந்தாச்சுங்க. இது முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, சேம் அதே ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக அது எலமஞ்சிலி இல்லைங்க, இன்னும் போகணும். சும்மா ஒரு சின்ன கிராமம். அதான் வந்து பார்த்தேன், என்னடா அவ்வளோதானா கிராமம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆக்சுவலாக அது சின்ன கிராமம். இன்னும் போகணும். இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே,
ஏங்க இதாங்க நீங்கள் பார்க்குற எலமாஞ்சிலி பிரதர் வந்து லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இது பஸ் ஸ்டாண்டு வந்து விட்டுருக்காரு பக்கத்தில். அந்த பக்கம் போகணும், அந்த பக்கம் போயிட்டு நான் வீடியோ காட்டுறேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. எலமாஞ்சிலே வந்தாச்சுல. இங்கேருந்து சூனி TUNI துணி, அப்புறம் வந்து இன்னும் 2-3 சின்ன சின்ன ஊர் இருக்குது. அதெல்லாம் கிராஸ் பண்ணி போனோம்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இந்த காக்கிநாடா, அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ஏரியாஸ் வந்துடும். அங்கேருந்து கரெக்டாக வந்து ஃபுல்லாக வந்து பீச் சைடு தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ ட்ரிங்க் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டேன். பிரியாணி சொல்லியிருக்கேன். பிரதர் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார், என் ட்ராவல் பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ உட்காந்து சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்புவோம். சாப்பிட்டு சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கேன், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு டேஸ்ட் எப்படின்றதை சொல்லுவோம். ஸோ சேம் வந்து என்னென்னா இன்றைக்கி சார்ஜ் வேணும். இங்கே பக்கத்தில் ஏதாவது சார்ஜ் போட்டுட்டேன். ஷார்ட்ஸ் இப்போது வந்து இப்போ தான் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரி மெல்லமாக அப்லோட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக அப்லோட் ஆகுது. அப்லோட் ஆனவுடனே என்னென்னு பார்த்துட்டு கிடைக்கலாம். சரிங்களா? ஓகேங்க, சாப்பிட்டாச்சு. பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. வேணான்ட்டார் எதுவுமே. ஸோ அப்படியே கிளம்புவோம். எப்பயும் போல் பக்கத்தில் HP பெட்ரோல் ஒன்று இருக்குது. 5 கிலோமீட்டர் தான் இருக்குன்றாங்க. 5 கிலோமீட்டரா 6 கிலோமீட்டர் சம்திங் போய் சேர்ந்துடலாம். இப்போ மணி 5 மணி. கொஞ்சம் ஹீட் குறையட்டும்னு சொல்லிட்டு தான் உட்காந்தே இருந்தேன். இதுவரைக்கும் நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். வேறு ஒன்று சரி வாங்க போகலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக். அப்பாடா வெயில் குறைஞ்சிருச்சுங்க. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இதுதான் HP பெட்ரோல். போயிட்டு பெர்மிஷன் கேட்டு எப்பயும் போல் ஸ்டே பண்ணிடுவேன். ஓகே பிரதர், தேங்க்யூ. ஆமாம், வாட்டர் கேன் மாறண்டேன். தேங்க்யூ ஸோ மச். டென்ட்டை போட்டேங்க ஒரு வழியாக. டென்ட்டு போட்டுட்டு எல்லா லக்கேஜையும் எடுத்து உள்ளாக்கலான்னு போகிறேன். எனக்கு முன்னாடியே கொசு போயிடுது. ஓகே பாய், குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். 346வது நாள். கிட்டத்தட்ட 350 நாள் ஆக போகுது பாருங்கள். கிட்டத்தட்ட 1 வருஷம். ஆக்சுவலாக 365 வந்தால் 1 வருஷம் கரெக்டாக இந்தியா பிளாக் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஆனால் அது சென்னை போகும்போதே முடிஞ்சிடும். அப்போ அந்த சென்னை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே 1 வருஷம் ஆயிடும். ஆனால் 400வது நாள் தான் நான் சென்னை ரீச் ஆகணும். நீங்கள் கிளம்பியாச்சு. இப்போது நேராக வந்து துணி அப்படின்ற ஊருக்கு தான் போக போகிறோம். எலமாஞ்சி முடிச்சாச்சு. நேராக துணி அதுக்கு போயிட்டு ஏதாவது துணி இருந்தால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட்டிப்பிடின்ற ஊருக்கு போயிட்டு அப்புறம் கட்டி பிடிச்சிட்டு யாராச்சும் பார்ப்போம். கட்டிப்பிடிப்போம். கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் காக்கிநாடா போயிட்டு ஏதாவது காக்கி சட்டை இருந்தான்னு பார்ப்போம். சொன்னேன் ஒரு ரைமிங்காக சொல்கிறேன். சரி வாங்க. இங்கே டீ ஷாப் இருக்குது தனியாக. இங்கே டீ சாப்பிட்டுட்டு போவோம். சரிங்களா? ஓகேங்க, 2 சமோசா ஒரு டீ சொல்லியிருக்கேன், வந்துகிட்ருக்கு. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். லாரி ஓட்டிகிட்டு வர்றாங்க. கர்நாடகாவிலேருந்து வராங்கன்னு நினைக்கிறேன். லோட் பண்ணிட்டு லோடை இறக்கிட்டு வராங்க. என்ன லோடுனா கேஸ். சிலிண்டருக்கெல்லாம் கேஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து இறக்கிட்டு திரும்ப ரிட்டன் வராங்க. அவங்கள்ட்ட கேட்டேன் என்னன்னா கேஸ் தட்டுப்பாடு இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சா, இல்லை இன்னும் வருமா, இன்னும் நீடிக்குமா அப்படிங்கிறப்போ ரொம்ப டைட்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், என்ன கண்டிஷனில் இருக்குது? இனிமேல் தீருமா? இனிமேல் வந்து இன்னும் 1 மந்த் ஆகுங்கிறாங்க. 1 மந்த்துக்கு மேலே தான் இருக்குது. லாக்டவுன் வேறு ஏதோ சொல்லிட்டு லாக்டவுன்லாம் வராது. லாக்டவுன் வராது. பட் நார்மலாக போகும். கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கும். இதாகாது. நான் பேக் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்படியே போயிடலாம். சரி, வண்டி எடுத்தாச்சு. அப்படியே நேராக துணி நோக்கிய பயணம் தான். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. துணி வந்து இறக்கி விட்டார். ஓகேண்ணா, போயிட்டு வரேண்ணா. தேங்க்ஸ். கிளம்பிட்டார். ஒரு டீ சாப்பிட்ருவோம். அப்புறம் எடுத்து பார்ப்போமா? ஒன்றுமே புரியலைங்க எனக்கு. யாராச்சும் புரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெலுங்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக துணிஞ்சு வந்தாச்சு. வாங்க அப்படியே நம்ம கிளம்புவோம். வெயிலுக்கு சூப்பராக இருக்குது. பண்ணி 2-3 இருந்துச்சு. நான் லைட்டாக அப்படி போயிட்டு இருந்தேன். டக்குன்னு ஓடி போயிடும். நான் சரியான வெயிலுங்க. கண்ணாடி போட்டேன், கூலிங் கிளாஸை போட்டேன். முடியல, வெயில் சரியான வெயிலாக இருக்குது. இந்த வருஷம் வேறு வெயில் கூட இருக்குன்றாங்க. இங்கே ஃபுல்லாக ஏதோ வேலைப்பாடு போயிட்டுருக்கு. அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது.
ஹோட்டல் இருக்குது, போய் கேட்டு பார்ப்போமா? பிரியாணி, சிக்கன் பிரியாணி. இல்லையா அங்கே ஃபுல்லாக கேஸ் பிரச்சனை தான். ஒரு வழியாக ஹோட்டல் இருக்குங்க. ஹோட்டல்னு சொல்ல முடியாது, ரோட்டு கடை. ஸோ அங்கே தான் வந்து சொல்லியிருக்கேன், ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். சாப்பிட வேண்டியதுதான். சமோசாலேயே வந்து இது போயிடுமா, இந்த ஆந்திரா போயிடுமான்னு நினச்சேன். நல்ல வேலையாக இருக்குது. ரோட்டு கடை இருக்கனால பிரச்சனை இல்லை. மற்ற பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து கேஸ் ப்ராப்ளம் இருக்கனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. வேறு ஒன்றும் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. அப்படியே வாங்க கிளம்புவோம். சாப்பிட்ட உடனே அப்பாடான் இருக்கு. ஆமாம், சாப்பாடு தானே மனுஷனுக்கு தேவை, முக்கியமானது. 4 மணி ஆயிடுச்சுங்க. துணின்ற ஊர் இதுக்குள்ளே போனால் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபுல்லாக எதுவுமே இல்லை, நார்மலாக வீடு வீடாக தான் இருக்குது, அவ்வளோதான். சரி வாங்க போகலாம். இங்கிட்டு சைடாக வந்து ஃபுல்லாக வீடு தான். இவ்வளோதாங்க துணி. அப்படியே இதுக்குள்ளே போனோம்னா, ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒரு 10 கிலோமீட்டரில் அட்டரிப்பேட்டா அப்படின்ற ஒரு பீச் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு பாலம் இருக்குது. நல்லாயிருக்கும்னு நினச்சேன், போகலான்னு பார்த்தேன். நான் ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து எப்பயும் போல் பெட்ரோல் பம்ப் போகலான்ற ஒரு ஐடியா வந்துச்சு. சரி வாங்க போகலாம். இங்கே ஒரு டிமார்ட் இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் ஆல்சோ ஒருத்தர் நம்மளுக்காக லிஃப்ட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவர் தான். தேங்க்யூ லிஃப்ட் ஃபார் மீ. ஸோ மோஸ்ட் ஒரு 4-5 இல்லை 10-15 கிலோமீட்டர் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்துருக்காரு. இந்த பெட்ரோல் பம்ப் நீட்டாக இருக்குது, கொஞ்சம் க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே நியூ பங்க். New one. What is the name for HP? What is that? Hindustan Petroleum. Hindustan Petroleum. I think they will have name for this month. ரொம்ப நீட்டாக இருக்குது. சேம் வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே வந்து தங்கலான்னு சொல்லி நானும் முடிவு எடுத்தேன். பிரதரும் இங்கே தங்குன்றாரு. ஸோ சேம் எனக்கு தெலுங்கு தெரியாதனால வந்து பிரதர் வந்து எனக்கு மேனேஜர்கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கிட்டு இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆனால் அங்கே எவ்வளோ நாள் நான் தங்குனதுலேயே இவ்வளோ பெருசாக பெட்ரோல் பம்பு, சேம் வந்து அவ்வளோ நீட்டாக ரெஸ்ட் ரூம்லாம் நீட்டாக இருக்கிற பெட்ரோல் பம்பு இதுதான். வா, இந்த வெயில் காலத்தில் கொஞ்ச நேரம் தாங்க உள்ள டென்ட்டுக்குள்ளே இருந்தேன். வேர்வே பார்த்தீங்களா. சேம் வந்து நான் ஒரு யூடியூபர்னு கேள்விப்பட்டவொடனே எனக்காக தோசை வாங்கிட்டு வந்துருக்காரு. ஓனரே வந்து ஒரு தவிர்த்த சொல்லி வாங்கிட்டு வர சொல்லி பார்சல் கொண்டு வந்துருக்காரு. இங்கே உட்காந்து சாப்பிட சொல்லியிருக்காரு. பாருங்கள், தோசை செம்மையாக இருக்குது. சேம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச தேங்காய் சட்னி தோசை. ஆக்சுவலாக ஒரு தோசை இல்லை, 2 தோசை வாங்கி கொடுத்தாரு. அதான் இப்போ தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஆந்திர பிரதேசில் சாப்பிட்டேன். திரும்ப இப்போ தான் சாப்பிட்றேன் தோசை. அதனால தான் திரும்ப சுற்றிக்கிட்டு இருக்கேன். திரும்ப குட் மார்னிங். 347வது நாள். நான் போயிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, இங்கே தாங்க டென்ட் போட்டேன். நீட்டாக இருக்குது. சரியான காற்று. நேற்று நைட்டு சூப்பராக அடிச்சிச்சு. அப்படியே வாங்க கிளம்பலாம். டென்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு பேக் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு கிளம்பணும். சார்ஜ் போட்டிருந்தேன். சார்ஜ் தாங்க பிரச்சனையாகவே இருக்குது. எங்கே போனாலும் ஸ்லோவாக ஏறுது, இல்லைன்னா ஏற மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனையாக இருக்குது. நாள் ஸ்டார்ட் ஆகிறதே வந்து சார்ஜ் ஏறிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி வாங்க போகலாம். ஓகே, குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஆயாச்சு. இன்னொரு விஷயம், அதான் நேற்று சொன்ன மாதிரி இந்த பெட்ரோல் பம்ப் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு. பெட்ரோல் பம்புக்கு இவ்வளோ ரிவ்யூ கொடுப்பேனான்றது எனக்கே தெரில. வாழ்க்கையில் இவ்வளோ நீட்டாக இருக்குது. ஓகே, போய் கிளம்புவாங்க. ஓனர், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் குட் ஹாஸ்பிட்டல். ஓகே வாங்க கிளம்புவோம். ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். பெட்ரோல் பங்குக்காக எதுக்காக நான் எவ்வளோ பேசுகிறேன்னா, எதுவும் ப்ரொமோஷன்லாம் பண்ணல, எதுவும் ஓனர்கிட்ட எதுவும் பேசலை. ஆக்சுவலாக வந்து நான் க்ளீனாக இருக்கும்போது கரெக்டாக வந்து அவங்க கொடுக்குற அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி கரெக்டாக தூங்குங்க சார், உள்ள ரூம் இருக்குது சார், பெட்ஷீட் இருக்குது சார், நீட்டாக தூங்குங்க சார், நல்லா தண்ணி இங்கே இருக்குது சார், இங்கே இருக்குது சார், நீட்டாக வந்து எல்லாமே நீட்டாக இருக்குது. ஸோ அது அவங்க கொடுக்குற அந்த ஹாஸ்பிட்டாலிட்டே சரி ஓகே நம்ம வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் சொன்னேன். வேறு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேறு எந்த பெட்ரோல் கிடைக்கல. ஸோ அதனால தான் வேறு ஒன்று. மாம்பழம் வச்சுருக்காரு. மாங்காய் ப்ளஸ் மாம்பழம். ஆல் ஆஃப் அஸ் ரைட்.
மேங்கோ, மாங்காய், மாம்பழம். வாட் இஸ் திஸ்? ஆரஞ்சு. இப்போலாம் அந்த தோட்டத்தில் விளையிறத பிரதர் வைக்கிறோம். ஓகே, நைஸ் டு மீட் யூ. அப்படியே வாங்க. இப்போ நம்ம வந்து கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோன்னா கட்டிப்புடி தான் போயிட்டுருக்கோம். நிஜமாலேயே ஆந்திராவில் கட்டிப்புடின்ற ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சேரில் உட்காந்துட்டேன். நானும் தேசிய கொடியும் தான் கட்டி பிடிச்சிருக்க போகிறேன். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக நான் வந்து தேசிய கொடியோடு ட்ராவல் பண்ணேன். அதனால் தோசை வாங்கி சாப்பிட்டேன், 2 தோசை சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு தோசை எவ்வளோ தெரியுமா? 40 ஓவா. தெரியாமல் 2 தோசை வாங்கிட்டேன். தெரிஞ்சிருந்தால் ஒன்று தான் சாப்பிட்ருக்கேன். சரி, ஓகே. எனிவேஸ், ஓகே, ரெடி ஆயாச்சு. சாப்பிட்டு ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே பார்த்தீங்களா என்ன வாங்கியிருக்கேன்ட்டு? தெரியுதா? சோடா வாங்கிட்டேன். உடப்போமா? அமுக்கணும்ல. அதாவது நார்மலாக உடைக்கிற மாதிரி இல்லைங்க, இது கண்ணாடி பட்டுக்குனாரு, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கு. யாரு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. அங்கே கிளம்புவோம். டைம் ஆயிடுத்து. புதுசாக பெட்ரோல் பங்க் கட்டிகிட்டு இருக்காங்க போல. நடக்கட்டும். என்ன வெயில் சுட்டு தள்ளுது. தொப்பியாக இருந்தால் கூட ஓட்ட பண்ணிட்டு உள்ளே வந்துடும் போல, அந்த மாதிரி இருக்குது வெயில். அண்ணாவரம் 8 கிலோமீட்டர், ராஜமேதாவரம் 94, விஜயவாடா 281 அண்டு சென்னை 729. இன்னும் 729 கிலோமீட்டர் இருக்குங்க. ஓகேங்க, சார்ஜ் போட்டு முடிச்சிட்டேன். இங்கே தான் ப்ளக் பாயிண்டில் தான் வந்து சார்ஜ் போட்டேன். சார்ஜ் போட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் நேரம் தங்கியாச்சு. அப்படியே நம்ம கிளம்பலாம். சரிங்களா? ஓகேங்க, வாங்க கிளம்பலாம். ஸோ அதே மாதிரி இந்த சாப்பாடையும் சாப்பிட்டேங்க. இந்த ஒரு சாப்பாடு கொண்டு வந்துருந்தேன்ல, அதே சாப்பிட்டாச்சு. நல்ல வழியாக வயிறு டும்முன்னு இருக்குது. சேம் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்களா சோலார் சிஸ்டமாக இருக்குது. கரெக்டாக இங்கேருந்து 7 கிலோமீட்டர் லிஃப்ட் கேட்டு போயிட்டு அங்கே ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கிளிப்பை மட்டும் பார்த்துட்டு கட்டிப்புடியில் அப்படியே நேராக எப்பயும் போல் அடுத்துப்பட்டிருக்கும். ஆனால் இந்த வாட்டி க்ளீனாக இருந்தால் தான் தங்குவேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் வந்துருச்சு எனக்கு. ஓடியா திரும்ப லிஃப்ட் கிடச்சிருச்சு. இது டீ கடை இருக்குல்ல, இந்த பக்கத்தில் ஒரு டீ கடை. டீ சாப்பிட்லான்னு போகும்போது அண்ணே வந்து பார்த்து எனக்கு லிஃப்ட் கொடுத்துட்டாரு. சேம் அந்த டீயும் வாங்கி கொடுத்துட்டாரு. அண்ணே இப்போ கட்டிப்புடி தான் போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ணே வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. சேம் பார்ப்போம். போயிட்டு கட்டிப்புடி போவோம். கட்டிப்புடி போயிட்டு ஒரு 2-3 அது கட்டிப்புடி தான் பேரானா? கத்திப்படியா? நான் கட்டிப்புடின்னு நினச்சேன். கூகுள் மேப்பில் கட்டிப்புடின்னு தான் போட்டிருக்கு. நான் நினச்சி சரி யாராச்சும் போய் கட்டி பிடிப்பாங்களான்னு நினச்சேன். நல்லா கிளியராக வந்தால் கட்டி பிடிப்பாங்க. நம்ம ஆளுங்க வந்து சொல்கிற வேலை வந்து நம்ம ஊர் இதில் சொல்கிறோம், கட்டிப்பிடினாக்கா அது தப்பாக போயிடும் அப்படிங்கிறத நம்ம வந்து கத்திப்பிடி. ஆனால் மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கட்டிப்பிடின்னு தான் போட்டிருக்கு. அதோ சரி வாங்க போ. எனிவேஸ் தேங்க்யூ. கட்டிப்பிடிக்க வந்து இறக்கி விட்டார். ஸோ தேங்க்யூண்ணா. கிளம்புறேண்ணா. பார்த்து போயிட்டு வாங்க. நானும் பார்த்து போயிட்டு வரேன்.